இந்த போர் முடிஞ்ச பிறகு அண்ணனை தொடர்பு கொள்ளவே முடியல. அப்புறம் கூட இருக்கிறவங்க சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து அறையை பூட்டிக்கிட்டு வெளியே வரல, ரொம்ப மோசமாயிட்டார், சாப்பிட்றதில்ல, எதுவும் பண்ணுறதில்லன்னு. அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப வேதனை. அண்ணனே கைவிட்டுட்டார் அப்படி நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஒரு ஒரு 10 நாள் 15 நாளில் அவரே வந்துட்டார். வந்து சரி, இப்போ வந்து முள்வேலி கம்பிக்குள்ளே மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வந்து விடுவிப்பதற்கு நம்ம போராட்டத்தை தொடங்குவோம், உணர்வாளர் சேகரிப்போம் சொல்கிறாரு. அப்போ போர் முடிஞ்ச 2ஆம் மாதத்தில். ஆமாம், அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற உணர்வாளர்களை நம்ம சேகரிக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய அண்ணன் வந்து ஒரு சின்ன பயணம் மாரி பண்ணார். கும்பகோணத்தில் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் தஞ்சாவூரில் இருக்கிற எல்லா உணர்வாளையும் சந்திக்கிறது, போகிறது வருது, அந்த வியூகங்களை வகுக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மதுரையில் நடந்த அறுத்தறிவு வாரின அந்த கூட்டம், அதில் கூட அண்ணன் வந்து ஒரு முடிவெடுத்தார். இப்போ ஆளுகின்ற அரசை நம்ம வந்து நேரடியாக விமர்சிக்க வேண்டாம், ஆனால் இனி அடுத்த கட்டம் என்ன, அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறப்ப சாகுல் மாமா உள்ளிட்டவங்களாம் அதை எதிர்த்தாங்க. அந்த முடியும் திமுக விமர்சிக்கணுன்னாங்க. இவர் அண்ணா அது வேண்டாம், இப்போதைக்கு அது விமர்சிக்க வேண்டாம், இப்போ ஆனால் நம்ம மக்களை எப்படி வந்து அங்கேருந்து முள்வேலி கம்பிக்குள்ளேருந்து காப்பாற்றுறது, அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டையே திரும்பி வைக்கிற போராட்டத்தை நம்ம செய்வோங்கிறப்ப அடுத்தடுத்த கூட்டங்களை போடுறப்ப வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது அண்ணனுக்கு. அண்ணா அப்போ தான் ஆவேசமாகிறாரு. இதுக்கப்புறம் இவனை அம்பலப்படுத்தாமலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2வது கூட்டத்தில், தூத்துக்குடி கூட்டத்தில் வந்து அண்ணன் உடச்சி விட்டார், வெளுத்து எடுத்துட்டார். அப்போ தான் வந்து முதலாக திராவிடத்தின் மீதான கடுமையான காத்திரமான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறார். தூத்துக்குடியில் தான் தொடங்குது. ஆமாம், தூத்துக்குடியில் தான். அதுலேருந்து தான் வந்து அடுத்தடுத்த நிலைப்பாடுகளில் தீவிரமாக மாறுறப்ப, ஏன்னா ஒரு மனிதனை எவ்வளோ அடக்குவீங்க, எவ்வளோ அடக்குமுறை அவன் மேலே பாய்ச்சுவீங்க.